Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஆதிகேசவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. அம்மாவும் தூங்கிட்டு இருக்க பொண்ணை எழுப்பி விடுறாங்க. வேலைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்து விடுறாங்க. எல்லாமே சின்ன பசங்க வேலை பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. செங்காரெட்டி அப்படின்றவர் தான் இந்த சுரங்கத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. செங்காரெட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் செங்காரெட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அண்ணன், இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, அந்த கோயில்ல மட்டும் சாமி கும்பிட்டுக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி செங்காரெட்டி சொல்லிட்டாரு. நீங்க எதுக்காக தயங்குறீங்க நல்லா புரியுதுன்னு. அவங்க போன் எல்லாம் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி போன் எல்லாம் தந்துடுறாரு. சரி கோயிலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி செங்காரெட்டியும் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. அந்த சுரங்கத்துக்கு பக்கத்துல தான் அந்த கோயில் இருக்கு. இப்ப பூஜை எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப சாப்பிடுற இடத்துக்கு எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. ஒவ்வொன்னா ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது வெறும் மீன் இருக்கு. செங்காரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட சாப்பிட சொல்லிட்டாரு. வெறும் மீனை எப்படி சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இதெல்லாம் கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த நபர் சீக்ரெட் கேமராவை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது மூலியமா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இது தெரிஞ்ச செங்காரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டையும் ஆபீசரையும் சாவடிச்சிடுறாரு. ஆபீசரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்ன அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வேற ஒருத்தரை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சாமியாரை பத்தி சொல்றாங்க. அந்த சாமியாரை இவங்க கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி போட்டு கொடுத்துடுறாங்க. அதனால செங்காரெட்டி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. போனா போதுன்னு கோயில மட்டும் இங்க இருக்க விட்டேன், ஆனா நீ ரொம்ப பண்ணிட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கோயிலையும் இடிச்சு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கோயிலை இடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போறான். இந்த கோயிலுக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. இப்ப நடு ரோட்ல ஒரு பொலிட்டீஷியனோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வண்டி எல்லாம் மறைச்சு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. இப்ப ஆம்புலன்ஸ் போனோன்றதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொலிட்டீஷியன் ஆட்கள் கிட்ட பேசுறாரு. ஆனா அவங்க கேட்காம தெனாவட்டே இவர்கிட்ட பேசுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. இங்க இருக்க ஆட்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆட்கள் எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பொலிட்டீஷியனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வெட்டியா தான் இருக்காரு. இதனால அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. இதுக்கப்புறம் இவனுக்கு பாக்கெட் மணி எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லா இடத்தையும் சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அப்பா பாக்கெட் மணி கொடுக்கல, ஆனா அம்மா இவருக்காக பாக்கெட் மணி எல்லாம் தராங்க. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு சித்ரா அப்படின்றது. கேன்சரால பாதிக்கப்பட்ட நிறைய பசங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. அந்த பசங்களும் இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களோட ஆபரேஷன் செலவு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களே பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அவரு நல்ல வேலையில இருப்பாரு. அதை பத்தி எல்லாம் அம்மா சொல்றாங்க. சீக்கிரமா நீயும் ஒரு வேலையை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லிட்டீங்கல்ல, பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோவும் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இந்த கம்பெனியோட ஹெட்டா நம்ம ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஹீரோயின் கூட மனோஜ் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் பார்ட்னர் மாதிரி தான் இந்த இடத்துல இருப்பாரு. ஹீரோக்கு பார்த்தோனே பிடிச்சிருது. அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. வந்த ஹீரோயினும் என் அப்பா ரெக்கமெண்டேஷன்ல யாரெல்லாம் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 4-5 பேர் தள்ளி வராங்க. நீங்களா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவே தேவையில்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விட்டுறாங்க. மத்தவங்க மட்டும் ஒவ்வொருத்தரா வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட டர்ன் வருது. ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ப்ராடக்ட்டை ஹீரோ கிட்ட தந்துடுறாங்க. இதை என்கிட்ட எப்படியாவது சேல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப மனோஜ் இருக்கார்ல, கருப்பா அசிங்கமா இருக்க நீங்க இதை போட்டா வெள்ளையாயிரலான்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கருப்பா இருக்கிறது ஏன் சார் அசிங்கம், நம்ம இன்னும் மெருகேத்தோன் வேணா சொல்லலாம், இப்படிலாம் சொல்ல வேணாம்னு சொல்றாரு. இவர் சொல்றது ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பொலிவை ஏத்தோன்ற மாதிரி மட்டும் தான் சொல்லணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வேலை போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. இருந்தாலும் ஹீரோயின் வேலையை போட்டு தந்துடுறாங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றாரு. என் பையன் வேலைக்கே போக மாட்டான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறான் அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்டயும் அப்பா கிட்டயும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, லோடு இறக்குறதுக்காக ஒரு சின்ன பையன் இறக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு கையில அடிபட்டு இருக்கு. இத பத்தி அங்க இருக்கவர்கிட்ட சொல்றான். அதெல்லாம் தெரியாது, லோடை இறக்குன்ற மாதிரி இவரும் அந்த பையனை அடிக்கிறாரு. அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. சின்ன பையனை அடிப்பியா அப்படின்ற மாதிரி கையெல்லாம் முறுக்குறாரு. அந்த சின்ன பையனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு. அதனால கேன்டீன் ஏரியாவுக்கு கூட்டு வந்து சாப்பாடுலாம் வாங்கி தராரு. அப்ப ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு மனோஜ் வந்துடுறாரு. எதுக்காக தேவையில்லாம கையெல்லாம் வச்ச, அவங்க செங்காரெட்டியோட ஆளு, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
வேலையை விட்டு நீ போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் தான் உள்ள புந்து தடுத்து பேசுறாங்க. நீ மட்டும் அதை முடிவு பண்ணக்கூடாது, நானும் முடிவு பண்ணோம், அவர் இங்கதான் இருப்பாருன்னு சொல்லிடுறாங்க. இது மூலியமா இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஹீரோவும் கற்பனையிலேயே அவங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரிலாம் சாங்க யோசிச்சு பாக்குறாரு. இப்ப செங்காரெட்டியே நேரடியா ஹீரோயின் அப்பா கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடந்ததுன்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால அப்பா இருக்காருல, எதுக்காகமா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நீ சொந்தமா ஒரு கம்பெனி ரன் பண்ணும் போது என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இது என்னோட கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோயினும் லைட்டா ஃபீல் பண்றாங்க. இப்ப செங்காரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாரை பாக்குறதுக்காக வராரு. யாருக்கும் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அதை மீறியும் இந்த சார் டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சார் என்னடா சொல்லி கொடுத்தாரு தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்கிறாரு. அந்த சின்ன பையனும் படிச்சா 4 பேருக்கு நல்லது பண்ணலாம், அதே மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, இவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாரை கொடூரமா அந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. இந்த சார் நல்லது பண்ணலாம்னு சொன்னார்ல, இவருக்கு நல்லது பண்ணி காப்பாத்து பாப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை பார்த்து சொல்றாரு. அந்த பையனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றான். இந்த சார் எந்திரிக்கவே மாட்டாரு. நான் சொல்றதை கேளு, வேலை பார்த்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், என் கூட வான்ற மாதிரி கூட்டு போறாரு. ஹீரோனும் ஒரு முக்கியமான டீலை சைன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஹீரோவும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த டீல் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் என்னோட அப்பாவால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மனோஜும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறதா எல்லாருமே சொல்றாங்களே, உண்மையான்னு கேக்குறாரு. என்னோட அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு, எனக்கெல்லாம் மனோஜ பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாடா நம்ம ரூட் கிளியர் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டை வர வச்சு இவங்க கிட்ட அறிமுக பத்தி வச்சிடுறாரு. இவங்களும் ஒரு இடத்துக்கு கிளம்பணும், கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பைக்ல அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. வஜ்ரா அப்படின்ற ஒரு பொண்ணோட பர்த்டேவா இருக்கும். அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பர்த்டேவா மறந்துடுறாரு. இதனால வஜ்ராவும் அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பா என்னோட பர்த்டேவை கூட மறந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திரும்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் தரதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா உள்ள வந்து வஜ்ரா கிட்ட இந்த கிஃப்ட தந்துடுறாரு. உங்க அப்பா தான் உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸா இதை தர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்பா இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப 2 பேருமே பேசுறதுக்காக மாடிக்கு போயிடுறாங்க. இந்த அப்பாவோட பேரு காலேஷ் அப்படின்றது. சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினப்பா, எப்படி என்னோட பொண்ணை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன், நீ தான் சாமர்த்தியமா காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு என்னைக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்பரை தராரு. இப்ப ஹீரோவும் அம்மா கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காரு. ஹீரோனும் இதே கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. அம்மா இவங்க பேரு சித்ரா, இவங்களுக்கு கீழே தான் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சித்ரா கிட்ட ரொம்ப நார்மலா பேசுறாங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கமா, நீ மருமகளா கிடைச்சா சந்தோஷப்படுவேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்மளால பேச முடியாததா அம்மா பேசுறாங்கன்னு இவரும் சந்தோஷப்படுறாரு. ஆனா அம்மா ஹீரோக்காக பேசல, ஹீரோவோட அண்ணனுக்காக பேசுறாங்க. இது தெரிஞ்சோட ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. வாங்கம்மா போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அம்மா அங்கிருந்து இழுத்துட்டு வர்றாரு. அந்த காலேஜ் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி மாறிடுவாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவர் எதையோ நினைச்சு கவலைப்படுறாரு. சார் எதை நினைச்சு கவலைப்படுறீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்பதான் அந்த காலேஷும் சங்காரெட்டியை பத்தி சொல்றாரு. அவன் அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்க அட்ராசிட்டி ஒவ்வொன்னுத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு ஒருத்தன் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானா, அவனெல்லாம் விடவே கூடாதுன்னு ஹீரோ சொல்றாரு. அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு காலேஷ் சொல்றாரு. காலேஜ்க்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணனோட பொண்ணை சங்காரெட்டிக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. காலேஷ் அவரை தடுக்கிறதுக்கு எது பண்ணாலும் சரி, அவர் இருக்காரு பாத்தீங்களா, சதாவை போட்டு பயங்கரமா அடிச்சிருவாரு. போய் சைனை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருவாரு. நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்க பண்றதுனால என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, சைனை போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சைன் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இருந்தாலும் சரி சார், அவன் கொட்டத்தை அடக்கியே ஆகணும், இதை நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்கன்னா இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்றாரு. அதனால காலேஜும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹீரோ வீட்டுல ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களோட பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும். சாக்லேட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப அம்மா கிட்டயும் ஹீரோ கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்கா. இப்பதான் அம்மா உடம்புல இருக்க காயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட டீச்சர் தான் தொடர்ச்சியா தப்பா நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க. இது தெரிஞ்சோட இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வேகமா ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. நீ கிளாஸ் ரூமுக்கு போன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. அந்த சாரும் கில்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பெல் அடிப்பாங்கல்ல, அதை பிச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வராரு. அதை வச்சே கையை உடைச்சு விட்டுறாரு. இப்ப பெரிய பிரச்சனையாயி எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் முன்னாள் போலீஸா தான் இருப்பாரு. என் பையன் நல்ல காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அதனால விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இருந்தாலும் விட முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, லீகல் டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் பெரிய ஆளு இல்ல, அதனால இன்ஸ்பெக்டரும் இறங்கி வந்துடுறாரு. கூட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனும் ஹீரோவை அங்க இருந்து கூட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கதவு சாத்தி இருக்கிறதுனால ஹீரோவும் கதவை தட்டுறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சித்ரா இந்த இடத்துக்கு வந்திருக்கா, உன் அண்ணனும் சித்ராவும் தனியா பேசிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா உள்ள வந்துடுறாரு.
ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. என் பர்த்டே இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீ அந்த பக்கம்லாம் வந்துடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட கிண்டலா சொல்லிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஈவினிங் ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிருது. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல பேசுறதுக்காக வராங்க. ஹீரோவை இவங்க கிட்ட தரதுக்காக ஒரு ரிங் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப தந்துடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள கிஃப்ட தந்துட்டு கிளம்பலான்னு பாக்குறீங்களா, கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் போனோம்னு சொல்றாங்க. இப்ப கேக்க வெட்டுற டைம் வந்துருது. கேக் எல்லாம் வெட்டிடுறாங்க. இப்பதான் அப்பாவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன், என் பொண்ணுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி அங்க இருக்க ஹீரோனும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத மனோஜ் பார்த்திருப்பாரு. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அப்பா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பொண்ணுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மனோஜும் அப்பாவும் மறைச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவன் பின்னாடி சுத்தணும்னு நினைச்ச, நான் சொடக்கு போட்டா சாவடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் சொல்லி அவர் வந்திருக்காரு, இப்பெல்லாம் நந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவை பார்த்து சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது நிறைய கார் இந்த இடத்துக்கு மொத்தமா வருது. இந்த இடத்துல காலேஷோட அண்ணன் வந்து இறங்குறாரு. அதே மாதிரி ஹீரோவோட குடும்பமும் இறங்குறாங்க. அம்மாவும் உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க, அப்பா இங்க தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் அப்பாவை காட்டுறாரு. இவரு உன்னோட உண்மையான அப்பா கிடையாது, காலேஜ் தான் உன்னோட உண்மையான அப்பா, அவரை போய் பாரு அப்படின்ற மாதிரி அம்மாவும் இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. காலேஜ் இவங்களை விட பணக்காரரா இருப்பாரு. இதனால ஹீரோயின் அப்பாவும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கார்ல வரும்போது ஹீரோ குழப்பத்தோட வராரு. இந்த விஷயத்த காலேஜ் அண்ணன் கவனிக்கிறாரு. இப்ப காரை நிறுத்தி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கை குழந்தையா இருக்கும் போதே அந்த வில்லன் அட்டாக் பண்ணிருப்பான். காலேஜ்க்கு சின்ன காயம் மட்டும் தான் பட்டிருக்கும். ஆனா காலேஜோட ஒய்ஃப் சாவர நிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டா தான் ராதிகா இருப்பாங்க. ராதிகா கிட்ட குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்லிருப்பாங்க. காலேஜ் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருப்பாரு. அதை பத்தி அண்ணனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 பசங்க சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருவாங்க. இவங்க 3 பேருமே வில்லனோட ஆட்களா தான் இருப்பாங்க. அதனால சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்காம எப்படியாவது கேஸ மூடணும்னு பாக்குறாரு. இந்த விஷயம்லாம் காலேஜ்க்கு தெரிய வந்துருது. அந்த 3 பேர் யாருன்னு தெரியலமா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க 3 பேரோட தலையும் வெட்டியிருப்பாரு. கெட்டவனை கூட அன்பால ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் சங்கா ரெட்டிக்கு சதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த சங்கா ரெட்டி மாறுற மாதிரியே தெரியல, நிறைய அட்ராசிட்டி எல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே தான் இருந்தான்னு சொல்றாரு. அவன் சதா வச்சு மிரட்டதுனால இவரால பெருசா எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் வேற ஊருக்கு வந்திருப்பாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோ கிட்ட பேசினதுனால ஒரு தைரியம் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு செங்கா ரெட்டியை மிரட்டியிருப்பாரு. அதனால கோவப்பட்ட செங்கா ரெட்டி தான் உன்னோட அப்பாவை சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அண்ணனும் கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. ஹீரோவும் அப்பாக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிடுறாரு. செங்கா ரெட்டியும் சொந்தக்காரர் தானே, கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. காலேஜ் செகண்டா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்களும் ஹீரோக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பதான் வேலைக்காரி என்ன சொல்றாங்கன்னா, வஜ்ராமா சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காக மாடிக்கு வந்துடுறாரு. அப்பாவை பறி குத்துட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு புரியுது, ஆனா சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல, சாப்பிடுறதுக்காக வான்ற மாதிரி பேசுறாரு. அதனால அவங்களும் சரின்ற மாதிரி சாப்பிட வந்துடுறாங்க. ஹீரோவும் டீ கடையில் நின்று பேசிட்டு இருக்காரு. அப்பதான் செங்கா ரெட்டியோட ஆள் ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். என்ன பண்றானா, ஸ்மோக்கை இவரோட மூஞ்சிலேயே ஊத்திட்டு போறான். யார் இவன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோவை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இப்ப பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணும் தண்ணி எல்லாம் குடிக்க வச்சிடுறா. ஹீரோனும் நன்றி சொல்லி சாக்லேட் எல்லாம் தராங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றானா, உங்க கையை பார்க்கவே அழகா இருக்கு, திருவிழா அப்ப என்னோட கையும் இப்படி இருக்கணும், வேலை செஞ்சு என்னோட கையே வேற மாதிரி மாறிடுச்சு, நீங்க வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு வர்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. கண்டிப்பா அந்த நாள் வந்து நான் நெயில் பாலிஷ் போட்டு விடுறேன், இப்ப இந்த சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு தந்து அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோவும் ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் வந்திருக்கிறத கவனிக்கிறாரு. நீங்க எங்க இங்க அப்படின்னு கேக்குறாரு. என் அப்பா தானே நீங்க வேணான்னு சொன்னாரு, நானா வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பால் இறக்குறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கோயிலுக்கு வந்து ஆபத்துன்றதுனால கொஞ்சம் தள்ளியே இறக்கி வச்சிடுறாங்க. இப்ப சாமியார் இருக்காருல்ல, மத்தவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேக்குறாரு. செங்கா ரெட்டிக்கு பயந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப அந்த சாமியாரும் ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் ஹெல்ப் கேக்குறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பால்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப சாமிக்கான அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிருது. நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சாமியார் கேக்குறாரு. நான் காலேஷோட பையன் அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. நீங்க தான் காலேஷ் ஐயாவோட பையனா, உங்களுக்கு இங்க வச்சுதான் பேரே வச்சாங்க, உங்க அப்பா தான் இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கோயிலை உடைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவும் இந்த கோயிலை உடைக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அவங்க கூட தடுத்து இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு இங்க இருந்து எல்லாரையும் ஓட விட்டுறாரு. இப்ப செங்கா ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, இறந்து போன காலேஷோட சீட்டு எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு தான் அந்த இடத்துல செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்சியை சேர்ந்தவங்களே இவரை பார்த்து பயப்பட தான் செய்றாங்க. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஸ்டேஜ்ல வச்சு உங்க பேரை சொன்னா சீட்டை தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் செங்கா ரெட்டியோட அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டாரு. ஆட்கள்லாம் அடி வாங்கினாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இதை கேட்கிற செங்கா ரெட்டியும் உள்ளுக்குள்ள ஷாக் ஆயிக்கிறாரு.
ஆனா வெளியே நான் சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி கிளம்புறாரு. 13வது நாள் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப செங்காரெட்டியும் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ குளிச்சுட்டு வரும்போது செங்காரெட்டி இவரோட ரூம்க்கே வந்துடுறாரு. உன்னோட அப்பா எப்படி இறந்தாருன்றதை நீ தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் மிரட்டின மாதிரி பேசினார்ல, அதனால இங்கேயே கதையை முடிக்கணும் அப்படின்ற பார்த்தா ஆளை வச்சு லாக் பண்ணி கத்தியால குத்தி சாவடிச்சிருப்பாரு. ஓவரா பண்ணனா ஓ நிலைமையும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்டேஜ்ல இவருக்காக பேச சொல்லி கூட்டு வந்துடுறாரு. ஹீரோவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, என் அப்பாவோட இடத்துக்கு தகுதியானதுன்னா அது வஜ்ரா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வஜ்ராவும் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்குமே வணக்கம் வச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற செங்காரெட்டி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. காலேஜ் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே சேர்ந்து வஜ்ராவை தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்கள் எல்லாருமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப வஜ்ராவும் பிரச்சாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, உள்ள வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் உள்ள வராங்க. அந்த இடத்துல பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்றான். இவங்களுக்கு மொத்தமும் கொடுத்துறான். இவங்களும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. எப்பவுமே அந்த கோயில்ல பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹீரோ அதை மீறியும் உள்ள பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் மூலியமா மக்கள் எல்லாம் மிரட்டி வாசல்லே நிக்க வச்சிடுறாரு. அவனையும் சீக்கிரமா அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி உள்ள வராரு. ஹீரோ பூஜை பண்ணிட்டு இருக்காருல, அருவாளால அவரை வெட்டலான்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோ தடுத்து பதிலுக்கு இவர் கூட சண்டை போடுறாரு. வஜ்ராக்கு இவன் என்ன பண்ணானோ ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால கொடூரமான தண்டனை தரணும்னு நினைக்கிறாரு. இப்ப கதவு திறந்து ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அந்த வண்டியில எரிஞ்ச மாதிரி தான் இவன் வந்துட்டு இருக்கான். இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து தங்கச்சியை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஹீரோனும் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல, அது சம்பந்தமா ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இவ்வளவு வைலண்டா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஆபீஸ்ல ரொம்ப அப்ராணியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் அம்மா கூட இருக்கும் போது நான் எப்பவுமே ஜாலியா தாங்க இருப்பேன். இந்த இடத்துல என்னோட அம்மாவை தான் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா பேசுறாரு. எதுக்காக கவலைப்படுற, நான்லாம் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆறுதலா அவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆள் இறந்து போனதுனால செங்காரெட்டி செம்மையா டென்ஷன் ஆயிருப்பாரு. சதாவை போட்டு பயங்கரமா அடிச்சு லாக் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இவ்வளவு சாவடிச்சிருவேன். இப்போதைக்கு உங்க விசுவாசி ஒருத்தனை சாவடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோயிலுக்கு பக்கத்துல தான் சாவடிச்சிருப்பாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த நபரை கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. இப்பதான் ஹீரோவோ இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா காளீஸ்வரர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, கோவப்பட்டு நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதப்பா, அவன் ரொம்ப மோசமானவன், அவனெல்லாம் எதிர்க்க முடியாது. இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஊருக்கு போய் உன்னோட வாழ்க்கையை வாழுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ எதுவுமே பேசாம வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ உட்காந்து இருக்கும் போது ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணை போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இல்ல, பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போறா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் ஊர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு டீட்டெயிலா புரியுது. அப்பதான் அந்த சின்ன பொண்ணை இறக்கிறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா போல, பாடியை மட்டும் தான் இறக்குறாங்க. இதெல்லாம் பாக்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. திருவிழாக்கு போனோம், நெயில் பாலிஷ் வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஈரினோ அழுதுட்டு இருக்காங்க. அதுதானே அந்த பொண்ணோட கடைசி ஆசை, வச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரினோ வச்சுலாம் விட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தானே எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க பாதிக்கப்படுறத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வரது தெரிஞ்சு இவங்களும் இந்த இடத்துல ஆளுங்களை எல்லாம் சேர்த்துறாங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது அட்டாக் பண்றதுக்காக மொத்தமா வராங்க. இருந்தாலும் ஹீரோ தடுத்து எல்லாரும் கூடயும் சண்டை போடுறாரு. ஹீரோ இங்க இருக்கும் போதே ஹீரோவோட ஃபேமிலியை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி செங்காரெட்டி முடிவு பண்ணிருப்பாரு. அதனால ஹீரோயின் அப்பாவை அந்த இடத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு போக சொல்லியிருப்பாரு. அவரும் ஆட்களோட வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோ எல்லாரையும் போட்டு பொழக்கிறது இவருக்கு தெரிய வருது. பேசாம பாதியிலேயே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, கதவை திறந்து வெல்கம் பண்றாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கல்யாண விஷயமா பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சு தட்டெல்லாம் மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாவும், எதுக்காக நீ வந்தன்றது எனக்கு நல்லா தெரியும், எங்களை சாவடிக்க தானே வந்தேன், எங்க பையன் இருக்கும் போது அவனை மீறி எதுவுமே உன்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் செம்ம கோவமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப செங்காரெட்டியும் இவரை மட்டும் தான் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செங்காரெட்டியும் அருவாளால இவரை லாக் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, தடுத்து செங்காரெட்டியோட தலைய துண்டை வெட்டிடுறாரு. ஹீரோவும் திரும்பி இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கதான் அம்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. குழந்தைய ஒரு ஃப்ரெண்டு தந்தாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்ன நிலைமை வந்தாலும் சரி என் பையன் அந்த ஊருக்கு கூட்டு போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. சரின்ற மாதிரி அம்மாவும் ஏத்திருப்பாங்க. ஆனா நீங்க ப்ராமிஸை மீறிட்டீங்கம்மா, என்ன அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்பயும் நான் ப்ராமிஸை மீறலடா, அந்த பையன் நீ கிடையாது, உன்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க அண்ணனை காட்டுறாங்க. அட பாவமே, எதுக்காகம்மா இப்படி பண்ணீங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் தலை துண்டா போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
நீ தப்பிச்சு வந்துருவோன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் காலேஷோட பையன் அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோயின் கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் பயங்கரமா சீன் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப அது இல்லன்னு தெரிஞ்சிருது இல்ல, நீ சாதாரண ஆளுதான்ப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை ஹாப்பியா முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.